ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை அழுத்திடுங்க. எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த ஒயர் எப்படி டேமேஜ் ஆகுதுன்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்ம நிறையா ஒயர் வாங்கும்போது அதில் ஒரு சில ஒயர் சரியில்லாத ஒயராக பார்த்து நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம். அது ஒயர் கூட பின்னும்போது நமக்கு ஒரு மாதத்துக்குள்ளே நம்மளுக்கு நிறைய டேமேஜை கொடுக்கும். அந்த ஒயரால் நம்மளுக்கு நிறைய நஷ்டங்கள் ஏற்படும் அப்படின்னு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது போல் தான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் கூட ஒரு 2-3 ஒயர் ஏற்கனவே வாங்கிட்டு கூட போட்டு இந்த மாதிரி ஒயர் பொல பொலன்னு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதாவது கூட ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த ஒயர் வீணாக போன ஒயருன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதை நான் சரி எனக்கு ஏதோ ஒரு ஃபால்ட்டு, நம்ம சரி போனால் போகுது அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ஆனால் என்கிட்ட புதுசாக ஒருத்தவங்க கூட பின்னி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணி அவங்க என்கிட்ட 2 ரோல் ஒயர் வாங்கிட்டு போனாங்க. ஒன்று ப்ளூ கலர் ஒன்று, இந்த ரெட் கலர் ஒன்று வாங்கிட்டு போனாங்க. நானும் சரி நீங்கள் போடுங்க, போட்டு கொடுத்தா உங்களுக்கு ஒரு ரோலுக்கு இவ்வளோ தரேன்னு சொல்லி அமௌண்ட்டு சொல்லி நான் அனுப்பி விட்டுட்டேன். திரும்ப அவங்க போட்டு இந்த கூட முடிக்கவே இல்லைங்க, பாதி தான் பின்னிருக்காங்க. பின்னுறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் ஒயர் அப்படியே பிட்டாக அப்படியே துண்டு துண்டாக விழ ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கே பயமாயிடுச்சு. என்ன நம்ம முதல்ல ஒயர் கூட போட ஆரம்பித்து நமக்கு இந்த மாதிரி ஒரு ஒயர் இப்படி ஆகிடுச்சு, என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே அப்படின்னு பயந்துட்டு என்கிட்ட வந்தாங்க. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, நம்ம போட்ட கூடையும் அப்படி தான் இருந்துச்சு. இந்த ரெட் கலர் ஒயர் மட்டும்தான் அப்படி இருக்குது. நம்ம 2 கூட ஆல்ரெடி போட்டு அதுவும் இந்த மாதிரி தான் வீணாக போய் போட்டுட்டேன். இப்போ இவங்களுக்கும் இப்படி ஆயிடுச்சு, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி எனக்கும் தோணுச்சுங்க. அவங்களுக்கு என்ன பயம்னா, நம்ம இப்போ போய் அவங்கள்ட்ட சொன்னால் அவங்க நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா, நம்மள ஏதாவது தப்பாக நினைப்பாங்களா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டாங்க. ஆனால் என்கிட்ட சொன்ன உடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு அந்த ஃபால்ட் ஏற்பட்டது. அந்த ஒயர் தான் உங்களுக்கும் கொடுத்துருப்பேன். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். நீங்கள் இது வரைக்கும் பின்ன வரைக்கும் உங்களுக்கு என்ன அமௌண்ட்டு தரேன்னு சொன்னனோ அந்த அமௌண்ட்டை நான் தந்துடுறேன்னு சொல்லிவிட்டு இந்த ஒயரை கொடுங்க, நான் கொஞ்சம் கடையில் கொடுத்துட்டு ஓனர்கிட்ட காமிச்சு நான் என்னன்னு கேட்டு நான் வேறு ஒயர் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கடைக்காரங்க மேலேயும் தப்பு கிடையாது. அவங்களும் நமக்கு வேணும்னு நம்மளுக்கு எடுத்து கொடுக்க மாட்டாங்க. இதை நம்மளா போய் செலெக்ஷன் பண்ணி எடுக்கிறது தான். ஆனால் ஒயர் சரியில்லைன்றது போட்டதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியுது. இதில் கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒயரை வாங்கிட்டு அந்த அம்மாவுக்கு நான் எவ்வளோ பணம் கொடுக்கணும்னு கேட்டு அந்த பணத்தையும் கொடுத்து அனுப்பிட்டாங்க. நீங்கள் ஒன்றும் இதை பற்றி நினைக்காதீங்க, நான் அடுத்து நல்ல ஒயரை வாங்கிட்டு தரேன், அந்த ஒயரை வச்சு நீங்கள் போடுங்க, இதுக்காகலாம் அப்படியே விட்டுறாதீங்க, ஒயர் கூட பின்னுறதையும் நீங்கள் வெறுத்து போய் விட்டுறாதீங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, மனசு கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி நான் அனுப்பி விட்டுட்டேங்க. இப்போ இந்த ஒயரெல்லாம் வாங்கி இப்போ என்கிட்ட இருக்க அந்த 2 கூடையும் எடுத்து நம்ம பேலன்ஸ் ஒயர் வச்சுருக்கோம்ல அந்த ஒயரையும் எடுத்து இப்போ நான் எல்லாத்தையும் ஒரு சாக்கு பையில் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. நமக்கு டைம் இல்லாதனால நம்ம போய் கேட்க முடியல. இப்போ அந்த பில்லு இருந்தால் கூட பில்லை காமிச்சு இந்த டேட்டில் நான் இத்தனை ஒயர் வாங்கியிருக்கேன்னு சொல்லி கடை ஓனர்கிட்ட போய் நம்ம கேட்கலாம். ஆனால் பில்லு நான் எங்கேயே விட்டுட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த ஃபோன் நம்பர் வச்சு நம்ம ஜிபே பண்ணி தான் நம்ம வாங்குகிறோம். அந்த டேட்டில் நம்ம ஃபோன் நம்பர் அடித்து அவங்க எடுத்து பார்த்தாலே நான் அந்த டேட்டில் இத்தனை ஒயர் இத்தனை கலரில் வாங்கியிருக்கேன்ற மாதிரி அவங்களுக்கு தெரியும். ஓரளவுக்கு ஒத்துக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேர் ஏட்டிக்கு போட்டியாக பேசினாலும் பேசுவாங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாது, ரிட்டர்ன் பண்ண முடியாதுன்னு சில கடைகளை சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஒரு ஃபால்ட்டை வச்சு நம்ம கோர்ட்டில் ஒரு வழக்கு கூட போட்டு நம்ம கன்சியூமர் கோர்ட்டில் வழக்கு போட்டு ஒரு தீர்ப்பு கூட நம்ம வாங்கலாங்க நமக்கு சாதகமாக. ஆனால் அது சில பேருக்கு தெரியாது. சில பேர் நம்ம ஏமாந்த மாதிரி பலரும் ஏமாறக்கூடாதுன்ற இதுக்காகவே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கட்டும்னு சொல்லி வழக்கு போட கூட ரெடியாக இருப்பாங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் தேவையில்லை. நம்ம நேராக கடைக்காரங்கள்ட்டே போய் இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சுங்க, ஒயர் இந்த மாதிரி இருக்குது, இது என்னென்னு பாருங்கன்னு சொல்லி நம்ம அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு நமக்கு அதுக்கான இப்போ நான் நிறைய நஷ்டம் தான் ஏற்பட்டிருக்கு. எப்படின்னா இப்போ நம்ம கூட பின்னாமல்னு சொல்லக்கூடாது. இப்போ அவங்க பின்னலைனாலும் அவங்களுக்குள்ளே நம்ம அமௌண்ட்டை கொடுத்துட்டோம். அவங்க பின்னி கொடுத்தா என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டோம். ஆனால் இது யாருக்கு நஷ்டம்னா இதில் நடுவில் நமக்கு தான் நஷ்டம். இப்போ நான் இப்போ இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து இப்போ இதில் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன்னா இப்போ இதில் எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 100-200 அப்படின்ற மாதிரி எனக்கு வேஸ்ட்டாக எல்லாம் போகுது. நமக்கு கிடைக்கிறதே அந்த 10-20 தான் கிடைக்கிது. இப்போ ஒரு 10 கூட விற்றாக ஒரு 200 கிடைக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ அந்த 200 எனக்கு இந்த மாதிரி ஒயரில் லாஸ் ஆச்சுன்னா அது வேஸ்ட்டு தானாங்க. அது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சே ஒரு தப்பு நடக்குது, அது எப்படி நம்ம விட முடியும்? அதனால் நம்ம ஓனர்கிட்ட போய் நியாயமாக கேட்போம். கேட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். சொன்னாங்கன்னா ஒயரை மாற்றிட்டு நம்ம வேறு ஒயர் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா மேற்கொண்டு நான் சொன்ன மாதிரி என்ன செய்யலாமோ செய்யலாங்க அப்படின்ற மாதிரி நான் இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு
ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி கிளம்பி போய் நம்ம கடையில் கேட்கலான்னு இருக்கேன். இவ்வளோ நாள் கொஞ்சம் ஒர்க் இருந்தனால போக முடியல. ஆனால் இன்றைக்கி வந்து இது வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க எனக்கு. பின்னி கொடுத்த அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது. இது நம்ம பின்னும் போதே அந்த தப்பு தெரிஞ்சதுனால இப்போ நான் தப்பிச்சுக்கிட்டேன். இதே அந்த கூடை பின்னி ஒரு மாதம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு ஃபால்ட் வந்துருந்துச்சுன்னா என்கிட்ட வாங்கிட்டு போகிறவங்க என்ன நினைப்பாங்க சொல்லுங்கள்? என்னுடைய பிஸ்னஸே எனக்கு வந்து பேரே கெட்ட பேர் ஆகிடும். என்கிட்ட சண்டைக்கு வேறு வந்துடுவாங்க. வந்து என்ன நீ கூடை பின்னி விற்ற, என்ன இந்த கூடை காசு மட்டும் வாங்கிட்டு இப்போ இப்படி பண்ணி கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லி சண்டைக்கே வந்துடுவாங்க. அது நம்மளுக்கு வந்து பப்ளிக்கில் அசிங்கமாக ஆகிடும், நம்மளுக்கு பேர் கெட்ட பேர் ஆகிடும். அதனால் அதெல்லாம் வந்து வர்றதுக்கு முன்னாடியே நல்ல வேலைங்க. அது வந்து முன்னாடியே நமக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. கூட பின்னி முடிக்கிறதுக்குள்ளேயே இந்த விஷயம் தெரிஞ்சதுனால நம்ம தப்பிச்சுக்கிட்டோம். நம்ம இதை போய் கடையில் போய் நியாயமாக கேட்டுட்டு இப்போ இந்த கீழே கிடக்கிற அந்த வேஸ்ட்டு ஒயரெல்லாம் இப்போ எடுத்து நம்ம ஒரு கவரில் தனியாக போட்டு எடுத்துகிட்டு போய் காமிக்கலாங்க. நான் ரோல் மாதிரி சுற்றி வச்சுருக்கேன்ல, அது நான் சுற்றும்போது கரெக்டாக தாங்க இருந்துச்சு. ஆனால் இப்போ எடுத்து பார்த்தா பிட்டாக கீழே விழுதுங்க. இந்த மாதிரி ஒரு அனுபவம் உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கா? இல்லை எனக்கு மட்டும் தான் இப்படி நடக்குதா என்னன்னு தெரியல. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஒர்க் இருந்தனால நம்ம இன்றைக்கி போகலாம் நாளைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி நான் கொஞ்சம் நாளை கடத்திட்டு இருந்துட்டேன். ஆனால் இனிமேல் நம்ம டிலே பண்ணக்கூடாதுங்க. உடனே போயிட்டு கடையில் காமிச்சு நம்ம கேட்டுடணும். ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா ஏன் நீங்கள் உடனே வந்து கேட்கல அப்படின்ற மாதிரி அவங்க பதில் சொல்லிவிடுவாங்க. அதனால் நம்ம வந்து இப்போ இதை எடுத்துகிட்டு போய் உடனே போய் நம்ம கேட்டலாம். நம்ம இன்றைக்கே போய் கேட்கலாம். ஈவினிங்காக போய் கேட்டுட்டு அவங்க என்ன அதுக்கு பதில் சொல்கிறாங்கன்றதை நான் மறக்காமல் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து தொடர்ந்து வீடியோ பாருங்கள், நமக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.